சரவணபவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்திய சொர்ணலட்சுமி பேசுறேன். இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் அனைவருக்கும் என் உளம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலன்கள் 12 ராசிக்கு இருக்குது என்பதை நம்ம தெளிவாக காணலாம். முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை சிறப்பாக பார்த்துடலாம். இந்த மாதம் கோள்களின் சஞ்சார நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், செவ்வாய் பகவான் நம்மளுக்கு வக்ர நீசமாக இருக்கார். அவர் மீது நம்ம கடகம்னு நம்மளுக்கு பயிற்சி ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவான் கன்னியில், புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு. அவர் இந்த மாதம் 4ஆம் தேதி தனுசுக்கும் அவரை 24ஆம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார். சூரியன் 2 ராசிகளில் பயணிப்பார். ஆரம்பத்தில் தனுசிலும் அவரே 14ஆம் தேதி நமக்கு மகரத்திற்கு சென்று அமருகிறார். இந்த காலகட்டம் நமக்கு சுக்கிரன் இந்த மாதம் 28ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். ஏற்கனவே சுக்கிரனும் சனியும் கும்பத்துல நம்மளுக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க. ராகு பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல உதயம் ஆவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம். பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2025 எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. காலச்சக்கரத்தின் பாக்கியஸ்தானம். நீங்க பாக்கியம் பெறலைன்னா வேற யார் பெற முடியும் அப்படின்னு நான் பதிவுகளில் சொல்லியிருப்பேன். அதற்கு இந்த மாதம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு உதயமாகுது அப்படின்னு சொல்லலாம். பிளானட்டரி பொசிஷன்லாம் ரொம்ப சஞ்சார நிலைகள்லாம் ரொம்ப அருமை. உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்பு இது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். மனசு மட்டும் தொய்வடைஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி தொய்வடையாத நிலைக்கு தான் இங்கே கிரகங்கள் ரொம்ப அழகாக பயணிக்கிறாங்க. நம்மளால முடியும், சாதிக்க முடியும் என்ற உத்வேகம் தனுசுக்கு இப்போ தானாகவே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் ஒரு மாதிரி அப்படியே மங்கனா மாதிரி தெரியுது அப்படின்னாலும் இல்லை, எங்களுக்கான ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு நீங்களே தெளிவாயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதி ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு 6ஆம் இடத்துல வக்ரமாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வை நம்மளுக்கு 10, 12, 2 என்ற இடங்களுக்கு விழுந்துடும். தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஒரு துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். 9, 10க்குரியவர்கள் முதல்ல ராசியில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2ஆம் இடத்துலயும் இந்த ஜோடி கூட்டணியா கை கொடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னும் போது தொழிலை தேடுறேன், தொழில எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கணும், ஒரு அங்கீகாரம் புகழ், எங்களுக்கான ஒரு கௌரவம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்வு, எங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு வழிமுறைகள், தொழில நல்ல ஒரு மேன்மை அடையணும், ஒரு மாற்றங்கள்லாம் பண்ணிக்கொள்ளணும், ஒரு நல்ல தன வருவாய் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பவரா நீங்கள், உங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நடக்கும். அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல குடும்பத்தில் உள்ள தேவைகள் அனைத்தையும் இந்த காலகட்டம் பூர்த்தி செய்வதற்கேற்றாற் போலதான் இப்போ நமக்கு கிரக நகர்வுகளும் நடந்து கொண்டிருக்குது. வீடு, வண்டி, வாகன சேர்க்கைகள், ஒரு சிலருக்கு கடன் இருந்தால் அந்த கடன் சுமைகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்வதற்காக உங்களுடைய முயற்சிகள்லாம் சிறப்பாக நடைபெறுவது. குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேயும் ஏதோ ஒரு சுமூகமான நிலை போவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் மணி ஃப்ளோ கையை கடிக்காது, பட்ஜெட்டில் துண்டு விழுது அப்படின்னு சொல்ல முடியாது. வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும். அம்மா கடன் வாங்காமல் இருந்தாலே போதுமா, எங்களுக்கு அதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பட்ஜெட் ஒன்று போடுறோம், அதை தாண்டி விரயம் ஆகிடுது, அதுக்கு தான் ரொம்ப கையை கிடைக்குது. இன்னும் வீட்டில் பெண்மைகள் சொன்னால் ஏங்க நம்ம மளிகை மாச பட்ஜெட்டே போடலங்க, சில்லறையா வாங்குறேன், ஏன்னா இந்த பற்றாக்குறையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பெண்கள் அந்த ஒரு புலம்பலும் இந்த மாதம்
ஓய்ந்து விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விளையாட்டை ஒரு வந்து ஹோம் மேடு மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஷ்ஷு செய்யறது, இல்லை வந்து ஒரு பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட சொல்கிறது, இல்லை கைவினை அலங்கார பொருட்கள் செய்யறது, இப்படி செய்வீங்க. அது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ரீச் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் குடும்பத்துக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மகிழக்கூடிய அமைப்புலாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கேட்கவே வேண்டாம், ரொம்ப அருமையாக இருக்குது. சூரியன் புதன் ஆதித்ய யோகம் இருக்குமா, ஸ்டார்டிங்லேயே உதயமாயிடும். இது வரைக்கும் சோம்பேறியாக இருந்தவங்க கூட ஐயோ இல்லை நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும்னா நம்ம நல்லபடியாக படிச்சு ஆகணுன்ற ஒரு உத்வேகம் ஒரு மாதம் போதும் நல்ல புத்திசாலிக்கு. சும்மா அப்படியே இது வரைக்கும் மனசில் பதியாது கூட இப்போ பதிஞ்சிடும். வீட்டில் இருக்க பெற்றோருக்கே ஒரு ஆச்சரியமாயிடும், புள்ள படிக்கல செய்யலன்னு ரொம்ப இந்த மனம் நொந்து போயிருப்பாங்க இல்லையா. ஒரு சில பெற்றோர்கள் தனுசு ராசியில் இருக்க பசங்கள்லாம் படிக்கலைங்க, எங்கெங்க சொன்னால் அவன் நமக்கு நியாயம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னவங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அவங்க எழுந்த புக்கும் கையுமா தான் இருப்பாங்க. அது நல்ல ரிசல்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்கும். எதிர்கால திட்டத்தை நோக்கிமா கவலைப்படாதம்மா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் செயலியும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறாங்க. ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்பாக ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறீங்கன்னா கோல்டு மெடல்லாம் வாங்கலாம். உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து ஒரு பெண்களுக்கு நிறைய ஒரு சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, அதற்கான ஒரு அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் எல்லாம் மன மகிழ்வுக்கான ஒரு செயல்பாடுகளாக இருக்கும். குழந்தை பாக்கியம் அதற்காக முயற்சி செய்யணுன்றவங்களுக்கு அந்த மருத்துவங்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப கை கொடுக்காம கை கொடுப்பது இல்லை, அதற்கான ஒரு வழிகள்லாம் தெரிவது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு படியாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் வந்து குழந்தை கோயிலுக்கு போகிறது, வழிபாடு செய்கிறது, அதற்கெல்லாம் ஒரு வேண்டுதல் வச்சு செய்யும்போது தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துரும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கணும். தசாபதிலாம் சிறப்பு இல்லைன்னா ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதை, அதே போல் ஒரு நீர்வழி சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள். வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம பாத்ரூம்லாம் போகிறோம் அப்படின்னும்பொழுது கூட ஒரு பெரியவங்க துணைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்க. கவனமாக இந்த காலகட்டம் வந்து இருப்பது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதை தாண்டி நாங்களும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆளுமையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தவங்க, நாங்களும் வந்து முதலீடு போட்டு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு எண்ணம் இருப்பவர்களா நீங்கள் ஒரு வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மாதிரிலாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா 6-11 கூடையவர் உங்களோடய இருக்கிறதுனால இந்த காலகட்டம் எதுவும் பெருசாலாம் ஒன்றும் முயற்சி செய்ய வேண்டாம், விசாரித்து வைத்து கொள்ளுங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம அதெல்லாம் வந்து செயல்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிற நிலைமையில இருக்கிற பொசிஷனில் உடல் ஆரோக்கியமாக இருந்து ரொட்டீன் லைஃப் சிறப்பாக போனாலே ரொம்ப சிறப்பு. கோவிந்தா அப்படின்னு ஒரு நன்றியை இறைவனுக்கு சொல்லிட்டு நீங்கள் கடந்து வந்துடுங்க. நல்ல ஆன்மீக பயணம், நல்லா நடங்க, வாக்கிங், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உயரப்பயிற்சி, வெளியில் கிளம்பிடுங்க. சாயந்தரம் ஒரு 5 மணி ஆனால் அப்படியே அக்கம் பக்கம் அப்படின்னு கோயில் கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு பார்வை ஒரு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் போது உங்கள் மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய டெவலப் பண்ணிக்கணும். இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு தொழிலில் இருந்தவங்களாலும் இந்த காலகட்டம் உங்களுடைய டெவலப்மெண்ட்டு உங்களை அப்கிரேட் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மிகப்பெரிய மாற்றங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தனுசு தடைகளை தாண்டி தடம் பதிக்கணும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வருட ஆரம்பம், விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, எல்லாத்திற்குமே உழைப்பு இங்கே கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மற்றபடி உங்களுக்கு இன்னும் இப்போ போடக்கூடிய இந்த முயற்சிகள்லாம் மாத இறுதியிலிருந்தே உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல் ஃப்ளோவில் எல்லா பலன்களையும் முழுமையாக பெற்றுக்கொண்டுடுவீங்க. இந்த காலகட்டம் தொழிலில் ரொம்ப சிக்கலாக இருக்குமா, தொழிலில் வந்து நாங்கள் என்ன தான் பண்ணலாம், இந்த பிளானுமே எங்களுக்கு ஒரு இதுவாக வரல அப்படின்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிடுங்க. மாத பிறப்பில் அன்னதானம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இந்த மூலம், பூராடம், உத்தாடம் 1 இந்த நட்சத்திரக்காரர்கள் மூலம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்தாரம் 1ஆம் பாதமும், இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மாத பிறப்பன்றும் ஒரு அன்னதானம் தாராளமாக கொடுக்கலாம். பெட்ஷீட், செருப்பு, கொடை இதெல்லாம் வறியவருக்கு, எளியவருக்கு, குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, முதியோருக்கு இப்படி நீங்கள் கொடுக்கும்பொழுது உங்கள் கர்மா ரொம்ப ரெக்டிஃபை ஆகிடும். குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எப்போ அன்னதானம் கொடுக்கும்பொழுது எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்லாமல் கொடுக்காதீங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி 21 ரூபா 11 ரூபா மேலே வச்சு கொடுங்க. உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து காணக்கூடியவர் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவ வழிபாடு என்னைக்குமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். பிரதோஷம் தோறும் நீங்க வில்வமும் சந்தனமும் அபிஷேகத்திற்கு பால், தயிர், அதே போல் விபூதியெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். சந்தனம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு செல்வ வளமை இன்னும் கூடும். ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் விபூதி வாங்கி கொடுங்க. குழந்தை பேர் வேணும்னா தயிர் வாங்கி கொடுங்க. தொழில் நல்லா சிறக்கணும், நல்லா ஒரு growth நல்லா இருக்கணுன்றவங்கெல்லாம் அன்னதானமும் பாலாபிஷேகமும் செய்யுங்க. கண்கூடாக அந்த பலன்கள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக அது நாளுக்கு நாள் அந்த முன்னேற்றத்தை காணலாம். வில்வம் வாங்கி நீங்கள் கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மகாலட்சுமியை வில்வத்தால் அர்ச்சனை செய்யும் பொழுதும் இல்லை பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு கொடுக்கும் பொழுதும் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணக்கூடியவர்கள். எப்போவும் தெரிஞ்சுக்கோங்க, 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் தான் நம்மளுக்கான கீ பாயிண்ட் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் அதற்கான ஒரு சொல்யூஷனை நம்ம எடுத்துடலாம். எந்தெந்த தேவைகளோ அதற்கான ஒரு லாக்கும் நம்ம 12 கட்டத்தில் தான், அதை எடுக்கக்கூடிய கீயும் நம்ம 12 கட்டத்தில். அதனால் நம்மளுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த பலன்கள் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயும் நீங்கள் கனகதாரா சோஸ்திரம் நம்ம சொல்லி கொண்டிருக்கும் பொழுது வருட ஆரம்பத்தில் இந்த மாதம் முழுவதும் ஒரு 11 முறையோ இல்லை ஒரு 7 முறையோ ஒரு 9 முறையோ தொடர்ந்து கேளுங்க. மிகப்பெரிய செல்வ செழிப்பை பெறக்கூடியவர்கள் நீங்கள் தான். தனுசு ராசி தனுசு லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். ஜாதகம் எழுதி தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.